பிளெண்டர்ல 3டி மாடலிங் பண்ணும்போது நம்மளோட எல்லா ஃபேஸோட நார்மல்ஸ் வந்து கரெக்டா வெளிய தான் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மல்ஸ்னா என்னன்னு சொல்றேன். ஒரு ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுன்னு சொல்லி நார்மல்ஸ் எப்பயுமே ஃப்ரண்ட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒருவேளை நம்ம ஆப்ஜெக்ட்டோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி இருந்தால், அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ள இருந்து பேக் சைடு வெளிய இருந்துச்சுன்னா, அதால நெறைய ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ல எல்லா ஃபேஸுமே நார்மல்ஸ் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அத செக் பண்றதுக்கு இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணுங்க. ஓவர்லே ஆப்ஷன்ல ஃபேஸ் ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ்ல 2 பக்கம் இருக்குன்னு சொன்னேனா, சோ ஃப்ரண்ட் சைடு வந்து எந்த ஃபேஸ்லாம் வெளிய பார்த்திருக்கோ அது எல்லாமே நார்மலா இருக்கும். பேக் சைடு ஃபேஸஸ் எதெல்லாம் வெளிய பார்த்த மாதிரி இருக்கோ அது எல்லாமே ரெட் கலரா இருக்கும். பாத்தீங்களா? இப்ப இந்த பிளேனே எடுத்துக்கோங்களேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அதனால தான் நீட்டா இருக்கு. பேக் சைடு வந்து ரெட் கலரா இருக்கு. இப்படி தான் இருக்கணும். ஒருவேளை உங்க ஆப்ஜெக்ட்ல நார்மல்ஸ் கரெக்ட்டா பேஸ்ட் பண்ணி இல்லாம இப்படி இருந்துச்சுன்னா, அதால நெறைய ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பெவல். நான் வந்து இப்போதைக்கு இத டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த ஃபேஸோட பேக் சைடு தான் வெளியே இருக்கு. ஃப்ரண்ட் சைடு உள்ள இருக்கா? சோ இப்போ இந்த 2 எட்ஜ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணி நான் பெவல் பண்ணா, இங்க பாருங்க ஒரு மாதிரி ஏதோ ஓவர்லாப் ஆகி கொலாப்ஸ் ஆகுதா? சோ நீங்க பெவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நார்மல்ஸா தான் இருக்கும். இப்போ இதே வந்து நான் இந்த 2 எட்ஜையும் நான் செலக்ட் பண்றேன். ஏன்னா இந்த ஃபேஸஸோட நார்மல்ஸ் எல்லாமே கரெக்டா தான் ஃபேஸ் பண்ணிருக்கு வெளியே பார்த்த மாதிரி. இப்போ நான் கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணி பெவல் பண்ணா எனக்கு நீட்டா பெவல் ஆகும். சோ நம்ம ஃபேஸ் நார்மல் கரெக்டா வெளிய பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா பெவல் வரும். இப்போ இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஷேட் ஆட்டோ ஸ்மூத் கொடுத்தனா எந்த ஃபேஸோட நார்மல்ஸ்லாம் கரெக்டா வெளிய ஃபேஸ் பண்ணலையோ அந்த ஃபேஸஸ் பாருங்களேன் தனியா துண்டா தெரியும் ஒரு மாதிரி. இப்போ அதே மாதிரி இந்த மங்கியை செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் 3 பிரஸ் பண்ணி சப்டிவிஷன் மாடிஃபையர் ஆட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத் கொடுத்தா ஒரு மாதிரி பிளாக் ஷேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? சோ இந்த இஷ்யூ வரும். அடுத்த இஷ்யூ என்னன்னா நம்ம மெட்டீரியல்ஸோ டெக்ஸ்டர்ஸோ ஆட் பண்ணா கரெக்டா அப்ளை ஆகாது. இப்போ நான் Z பிரஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ரிவியூக்கு போறேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு வுட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்களா அந்த பிளாக் ஷேட் இன்னுமே இருக்கு, நல்லாவே இல்லை. இப்போ அதே மாதிரி நம்மளோட ஸ்பியர் எடுத்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபேஸ் மட்டும் தனியா தெரியுதா ஏதோ வித்தியாசமான கலர்ல? ஸோ டெக்ஸ்டர்ஸ் ஒழுங்கா அப்ளை ஆகாது, இந்த மாதிரி தனியா தெரியும். ஒருவேளை இப்போ நான் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஜஸ்ட் மெட்டாலிக் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு எந்தெந்த ஃபேஸ்ல நார்மல்ஸ் கரெக்டா இல்லையோ அந்த ஃபேஸ் தனியா தெரியும். இப்போ அதே மாதிரி நான் மங்கிக்குமே வந்து அந்த மெட்டல் மெட்டீரியல் ஆட் பண்ணாலுமே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த பிளாக் ஷீட் அப்படியே இருக்கு, துண்டா தெரியுது. ஸோ இந்த இஷ்யூ வரும். இது இல்லாமல் ஃபைனலாக ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா நம்ம லைட் வந்து ஒழுங்காக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நார்மல்ஸ் கரெக்டாக பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நமக்கு பெவல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்ஸ் வந்து ஒழுங்காக அப்ளை ஆகாது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஒழுங்காக ரிஃப்ளெக்ட் ஆகாது நம்ம ஆப்ஜெக்ட்ல. கண்டிப்பா இப்போ வந்து நார்மல்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோடு போய்க்கோங்க. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு Alt N பிரஸ் பண்ணீங்கன்னா நார்மல்ஸ்னு சொல்லி ஒரு பாப்அப் மெனு வரும். இங்கே வந்து ரீகால்குலேட் அவுட் சைட் கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு பாத்தீங்களா, ஷிஃப்ட் N. இது என்ன பண்ணும்னா நம்ம ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா ஃபேஸுமே போய் செக் பண்ணும். எந்தெந்த ஃபேஸோட ஃப்ரண்ட் சைடு எல்லாம் உள்ள இருக்கோ அந்த எல்லா ஃபேஸையுமே வந்து கரெக்டா நமக்கு வெளியே ஃபேஸ் பண்ண மாதிரி மாத்திரும். இப்போ நான் ஜஸ்ட் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு N பிரஸ் பண்ணா சரியாயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ டேப் பிரஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடு போறேன். இங்க இருக்கிற ஃபேஸஸோட நார்மல்ஸ்லாம் உள்ள ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தனால தான் நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போலாம் சரியாயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் மெட்டல் மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு ஏ பிரஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அண்ட் பிரஸ் பண்ணா அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்னோட பால் நீட்டா இருக்கு. ஸோ நார்மல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃபேஸ் ஓரியன்டேஷன் எனேபிள் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து நார்மல் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த வியூ போர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நம்ம வந்து லைட்டிங் ஸ்டுடியோல இருக்கும். ஜஸ்ட் நீங்க மேக்கப் மாத்துனீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபேஸஸோட நார்மல்ஸ் கரெக்டா இல்லையோ அந்தந்த ஃபேஸ் மட்டும் பிளாக் ஷேட் காமிக்குது. பாத்தீங்களா? பிளாக் ஷேடு காமிக்குதா? இப்படியுமே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோடு போயிட்டு இங்க வந்து நார்மல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இன்க்ரீஸ் பண்ற மூலியமா ஒரு ப்ளூ கலர் லைன் வந்து வெளியே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம ஃபேஸஸோட நார்மல்ஸ் கரெக்டா வெளியே ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு காமிக்கும். இப்போ நீங்க இந்த ஃபேஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ளூ லைனுமே இல்ல. அப்ப நம்மளோட ஃபேஸஸோட ஃப்ரண்ட் சைடு உள்ள இருக்குன்னு அவ்வளவுதான். பட் இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க இந்த ஃபேஸ் ஓரியன்டேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்டரோட முன்னாடி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரா இருக்காது, ஃப்ரண்ட் சைடு ப்ளூ கலரா இருக்கும், பேக் சைடு எல்லாமே வந்து ரெட் கலரா இருக்கும். ஆனா பரவாயில்ல, புது வெர்ஷன்ல வந்து ஜஸ்ட் பேக் சைடு மட்டும் அப்படியே பிளாக்கா வச்சுட்டாங்க.
ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிற மாரி மாத்திட்டாங்க போல இருக்கு. உண்மையா சொல்லப்போனா இது ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்க வேணும்னா இத ஜஸ்ட் அப்படி எனேபிள்ல வச்சுக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து ரெட் கலர் இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லனாலுமே நீங்க மேட்கேப்ல யூஸ் பண்ணீங்கனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.